இந்த சாமியை கூப்பிடுறது பூரா இந்த 18பட்டி கிராம மக்களும் ஆயா ஆயான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆயா கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்கே இந்த பக்கத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் எங்கே கேட்டீங்கனாலும் இந்த ஊரை சொல்லிடுவாங்க, இந்த கோயிலை சொல்லிடுவாங்க. நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம் வட்டம், கோணவேலம்பட்டி புதூர். இந்த அம்மன் பேர் அழியா இலங்கை அம்மன். இந்த அம்மனுடைய வரலாறு என்னவென்றால், இலங்கையில் இருந்த சாமி இது. ஈஸ்வரி அவதாரம். இந்த அம்மா கிட்ட வந்து ராகு கேது பரிகார தோஷம் நிவர்த்தி ஆகும். ராகு கேது ஜாதகத்தில் இருக்குது, ரொம்ப தீவிரமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அம்மாவை வந்து வழிபட்டு பால் வாங்கி 1 லிட்டர் அபிஷேகத்தை பண்ணோம்னா அந்த ராகு கேது பரிகார தோஷம் நிவர்த்தி ஆயிரும். அதுக்கப்புறம் புத்திரபாகியத்துக்கும் அந்த அம்மா புத்திரபாகியம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டி மனசார அந்த ஊஞ்சல் முன்னாடி ஊஞ்சல் இருக்குது, அந்த ஊஞ்சலை தொட்டு கும்பிட்டா இந்த அம்மா உடனடியாக உங்களுக்கு புத்திரபாகியத்தை கொடுத்துரும். தொழில் ரீதியாகவும் தொழில் முடக்கத்துக்கும் தொழிலில் கண்டிஷ்டி கண்ணாம்பளை இதெல்லாம் இருக்கிறதுக்கு முனிப்பு இருக்கிறாரு. இந்த மாரி சிறு சிறு நோய் நொடி எல்லாம் நிவர்த்தி ஆயிரும். இதுக்கு திருவிழான்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்ததுனாவே ஆயாளுக்கு திருவிழா வந்துருச்சு, திருவிழா போட்டாச்சு அப்படிங்கிற இந்த 18பட்டி மக்களுக்கும் தெரியும். வெளியில் இருக்கிற மக்களுக்கு, இந்த குடிப்பாட்டு மக்களுக்கு, இந்த இஷ்ட தெய்வமாக கும்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தீபாவளி வந்தால் பண்டிகை வந்துடுது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பண்டிகையில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை சீலை கட்டி தான் பொங்க வைப்போம். அந்த ஒரு நைட்டு மட்டும்தான் 365 நாளில் அந்த ஒரு நைட்டு மட்டும்தான் மூலஸ்தானம் திறந்துருக்கும். அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் அம்பா உள்ள வந்து சக்தி அழைச்சிக்கிட்டு வந்து பூஜை பண்ணி சிறப்பாக எல்லாத்துக்கும் பண்ணி கொடுப்போம். இதுதான் அம்மனுடைய பண்டிகையோட சிறப்பு.